கனவைத்தான் உலகிற்கு அளித்தாய். அன்பு தாயே, அறிவின் தெளிவே, 1000 ஆண்டுகள் அடங்கி கிடந்து அடிவயிற்றில் நீ அன்று பதுக்கிய பெரு நெருப்பெல்லாம் பெண்களாய் பிறந்தன. மண்ணில் விழுந்த மறுநொடியே அவை முழங்கை உயர்த்தி முழங்க பழகின. உனது அறங்களை உள்ளத்திலேந்தி உறவையும் உலகையும் உற்று பார்த்தன. உனது ஆற்றலை உலைகளில் வடித்து காணடா காணென கைகளில் ஏந்தின. உனது கனவினை கவிதைகளாக்கி கேளடா கேளென கர்ஜனை செய்தன. உனது பாடலை உரத்து பாடி உன் வரலாற்றை உலகிற்கு உரைத்தன. பூத்தொடுக்க பழகிய விரல்களை போர்த்தொடுக்க பழகிக் கொண்டன. குனிந்து போட்ட கோலத்தை எல்லாம் தோளை உயர்த்தி தாளில் வளைந்தன. இது அழகானது. குனிந்து போட்ட கோலத்தை எல்லாம் தோளை உயர்த்தி தாளில் வரைந்தன. ஒற்றை காலில் ஆடிய ஆட்டம் உலகே மிரளும் ஓட்டங்களாயின. வழியை மறித்த வினாக்குறிகளை வியப்பு குறிகளாய் வடித்து நிமிர்த்தன. வீரக்கலைகள் விளையாட்டுகளில் பெண்களின் வலிமை பெருமைகள் சேர்த்தன. கொலுசு சத்தம் கடுகி குறைந்து சலங்கை ஒலிகள் சங்கீதமாயின. மார்பினை மறைக்க மடங்கிய கைகள் மானுட மாண்புக்கு மலர்களை நீட்டின. 2 கைகளும் 2 கால்களும் எல்லாம் தகர்த்து எங்கும் நீண்டன. 6 கஜத்துக்கு அவசியமின்றி ஆடவும் ஓடவும் ஆடைகள் தோன்றின. கற்று தேர்ந்து கற்பிக்கும் பெண்களின் எண்ணிக்கை பெருகி எழுச்சி விளைந்தது. பெற்றெடுத்தோரை பேணி காப்பவர் பெண்கள் என்கிற பேருண்மை புரிந்தது. 8 திக்கிலும் இடி இடுப்பது போல் பெண்ணின் கேள்வி விண்ணை பிளந்தது. குடமும் கூடையும் குடிகொண்ட இடுப்பில் கை துப்பாக்கிகள் கவனம் ஈர்த்தன. இடுப்பு நிமிர்ந்த உடுப்பு மிடுக்கில் படையணி பெண்கள் பரவசப்படுத்தினர். 10 விரல்களால் படபடவென கணிப்பொறி பெண்கள் கானம் இசைத்தனர். துரத்த படுகையில் ஓடிய பெண்கள் துரத்தி கொண்டும் ஓடத் தொடங்கினர். அறிவீனர்களின் ஆதிக்க திமிரை அறிவு பெண்கள் அடித்து தகர்த்தனர். சிலம்பாட்டங்களில் சீற்றம் காட்டிய இளமை பெண்கள் எங்கும் நிறைந்தனர். குலவை இடுகிற குலத்தில் பிறந்தவர் முழக்கமிடுகிற மானுடராயினர். அஞ்சியும் கெஞ்சியும் அபிநயம் நிகழ்த்திய மென்மை நடன மேடைகள் தன்னில் காலில் சலங்கை கையில் பறையுடன் போர் இசை எழுப்பும் பெண்கள் திரண்டனர். பெண்ணின் விடுதலை பாடல் ஒலிக்கும், எஞ்சி இருக்கிற இழிவை ஒழிக்கும். பெண்ணின் விடுதலை பாடல் ஒலிக்கும், பெண்ணின விடுதலை பாடல் ஒலிக்கும், எஞ்சி இருக்கிற இழிவை ஒழிக்கும். மகளிர் நாளுக்காக அவரு எழுதின ஒரு கவிதை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை, ரொம்ப நீளமான ஒரு கவிதை. இது அதோடைய தலைப்பே ஆதித்தாய் நீ அப்படிங்கிறது தான். இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்றாங்க இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எப்படி எவ்வளவு தூரம் வந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்பொழுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. சரி, ஐயா வந்துட்டாங்களா அப்படின்னு அன்பரசன் சொல்லிட்டா நம்ம தொடங்கிடலாம், அல்லது இன்னும் சில கவிதைகளை நம்ம பார்த்திடலாம். ஒரு சில கவிதைகள் ஐயாவுக்காக நான் வச்சிருந்தேன். நம்ம அவர் வர்றதுக்கு முன்பே யார் அவர் அப்படின்னு கொஞ்சம் பாத்துருவோம். அதாவது மகள் இருந்த வீடு அப்படிங்கிறது தான் அவருடைய புத்தகம். ஜெயபாஸ்கரன் அவர்கள், நீங்க அவருடைய பதாகைகள்லாம் அவருடைய புகைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அவர் இதுக்கு முன்பு ஜெயபாஸ்கரனின் கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பிறகு ஜெயபாஸ்கரன் கட்டுரைகள் அப்படிங்கிற தொகுப்பு வெளிவந்திருக்கு. கற்றுக் கொடுக்கிறது மரம் அப்படிங்கிற தலைப்பு. கற்றுக் கொடுக்கிறது மரம். அதாவது இது என்னன்னா, இயக்குனர் லிங்குசாமி அவர் எழுதிய ஹைக்கூ கவிதைகளை முன்வைத்து எழுதப்பட்ட இலக்கிய ஆய்வு கட்டுரைகள். ஓகே, திவ்யா ரேஸ் பண்ணிருக்கமா? அக்கா கவிஞர் ஐயாவுக்கு அழைச்சிருக்காங்க, பதில் இல்லை. சோ காத்திருக்காங்க அக்கா. ஓகே ரைட், நான் 8:30 மணிக்கு பாப்பேன். அப்படி வரலாம் நம்ம தொடர்ந்துடலாம். ஓகே அக்கா. கரம் கொடுப்போம் அப்படின்ற போது, கரம் கொடுப்போம் கரை சேர்ப்போம் அமெரிக்காவில் இயங்க வரும் தமிழ்நாட்டு அறக்கட்டளையுடைய சமூக நலப்பணிகள் குறித்த ஆய்வு நூலாக 4 நூல்கள் ஐயாவோடது. அதுக்கு பிறகு மகள் இருந்த வீடு. இந்த மகள் இருந்த வீடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா,
ஆரம்பத்துல அவருடைய கவிதைகளை வந்து இங்க தொகுத்திருக்காரு. அதற்கு பிறகு இது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தான். ரொம்ப அற்புதமான ஒண்ணு. அதாவது கவிதைக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த கவிதையில எல்லாம் நம்மளுடைய எல்லா கவிதைகளும் தான் இருக்கணும்னு நினைப்போம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆரம்ப காலத்துல அவர் எழுதின கவிதைகளை முன்பும், அதுக்கு பின்பு வந்து அவருடைய மகள் இருந்த வீடு அப்படிங்கிற இந்த தலைப்பில் இங்க கொடுத்துட்டு, அந்த மகள் இருந்த வீடுன்றது இவ்வளவுதான் அதனுடைய கவிதைகள் எல்லாமே. எல்லாமே குமுதம் வாரத்துல இடம்பெற்ற தொடரா இருக்கு. அத வந்து இங்க தொகுத்து உள்ள போட்டிருக்காரு. இது முன்பெல்லாம் இதுக்கு முன்பு இருக்கிற இந்த கவிதைகள் எல்லாமே அவர் எழுதிய மற்ற மற்ற கவிதைகள். சரி, இந்த மற்ற மற்ற கவிதைகள் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்பா எனக்கு நான் வந்து ஜெயபாஸ்கரன் அவர்களை எப்படி சந்திச்சேன் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் ஐயா வந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் பத்தி சொல்லிடுறேன். நான் தமிழ்நாட்டுக்கு செல்லும் போது டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற அந்த புத்தக நிலையத்துக்கு முன்பு ஒரு கடை இருந்தது, ஒரு உணவகம். அதுல சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் என்னோட நண்பரும். அப்போ ஐயா வந்தாங்க. அவருக்கு நான் நினைக்கிறேன் 70 வயசுக்கு மேல. ஆனா அந்த வெள்ளை சட்டை போட்டுட்ட முன்ன உள்ள அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப துடிப்பா விறுவிறுவிறுன்னு அவரு நடைய வந்து ரொம்ப வேக வேகமா தான் இருந்தது. அப்புறம் என் நண்பர் வந்து அறிமுகம் செய்தாரு. உடனே இந்த புத்தகத்தை வந்து எனக்கு அவரு கொடுத்தாரு. கொடுத்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாரு. அவர் ஒரு நூலையும் தொகுத்துட்டு இருக்கோம், அதுக்கான வேலைகள் தான் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிடம் பேசினாரு. பேசிட்டு அவசர அவசரமா ஓடிட்டாரு. இதுதான் என்னுடைய முதல் அறிமுகம். அதுக்கு பிறகு அன்பா வந்து நம்மளுடைய கவிமுன்றில கவிதைகளுடைய படைப்புகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன நினைச்சேன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவிதைகளை பண்ணலாம் அப்படின்னும் போது, இந்த மகள் இருந்த வீடு அப்படிங்கிற இந்த கவிதைகளை கொஞ்சம் பார்க்கலாம், அதுதான் வாங்கினேன் நான். இப்ப வாங்கி படிக்கும் போது இத பத்தி கொஞ்சம் தேடுவோம் அப்படின்னு பார்த்தா, பாக்யராஜ் அவர்கள், லிங்குசாமி அவர்கள், இயக்குனர் சீனு ராமசாமி இவங்க எல்லாம் அந்த விழாவுல பேசிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன நினைச்சேன், சரி அன்பா கிட்ட சொல்லி, ஐயா இத வந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கவிதைகள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது மிக மிக எளிமையான சொற்கள். நான் முதல்ல ஆதித்தாய் படிச்சேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு பாருங்க, இவருடைய சிறப்பே என்னன்னா கதை இருக்கும் அவருடைய கவிதையில. இப்ப நானு சாந்தாக்காலாம் இப்போதான் வந்தாங்க, அதனால வந்து அந்த முன்னுக்குள்ள அந்த வரிகளை மட்டும் நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் அப்படின்னும் போது ஆரம்பத்துல தொடங்கி வரும்போது எவ்வளவு விஷயங்கள் தொடக்கத்துல இருந்து ஒரு ஒரு கதை, எல்லா கவிதைகள்லயுமே நான் முழுசா வாசிச்சுட்டேன் அந்த புத்தகத்தை. முழுசா இதுக்குன்னே ஒரு நாள் உட்காந்து வாசிச்சு, அது மட்டும் பண்ணாம அவருடைய நூல் வெளியீடுகள்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ அதனுடைய தொகுப்புகள், யார் யார் என்ன பேசியிருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு, அணிந்துரைகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டேன். ஏன்னா ஒரு முழுமையா ஒருத்தரை வந்து நம்ம மலேசியாலன்னு நமக்கு தெரியும், அவர் யாருன்னு தெரியாத பட்சத்துல முழுமையா இல்லைன்னா கூட ஏறக்குறைய நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் ஆதித்தாய் நீ அப்படின்றது. ஆதித்தாய் நீ, உன் வரலாற்றை உரைக்கவா தாயே, ஒவ்வொன்றாக நான் உரத்து சொல்கிறேன். அதான் பல்லவி, அதான் முதல்ல தொடக்கம். கருவில் இருக்கும் காலத்திலேயே உன்னை கண்டு உள்ளம் பதறினர். அங்கிருந்து கடைசியில கோலம் போட்டு கீழே வளைஞ்ச வரைக்கும் நீங்க அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் சொல்லும் போது நம்ம கண் முன்பு அந்த காட்சி வந்துரும். இதுதான் படிமம்னு சொல்லுவாங்க. அந்த காட்சிப்படுத்துதல் நம்ம கண் முன்னுக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ்வளவு தீவிரமா ஒரு கவிதையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அம்மா நீ வந்து அந்த முதல் பை அப்படின்ற கதை இருக்கும், கவிதை இருக்குமா, அதுவே ஏன் இந்த கவிதையை பாருங்க. இவ்வளவு 74 வயது இருக்கக்கூடிய ஒரு ஐயா ஐயா அவர்கள் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப தீவிரமா ஒரு கவிதையை வந்து ஆதித்தாய் நீ அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. பெண்கள் வந்து எவ்வளவு எல்லாம் மாற்றம் கண்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு. இந்த பை அப்படிங்கிற இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இது நீங்க கட்டாயம் சத்தியமா சிரிச்சிருவீங்க. இப்படியும் கவிதை எழுதலாமான்னு யோசிச்சிருவீங்க. தலைப்பு பை. கண் இமைக்கும் நேரத்தில் எனது கைப்பையை களவாடி போனவனை குறித்து கவலையாக இருக்கிறேன் நான். என்னால் யூகிக்க இயலாத ஏதோ ஒரு இடத்தில் வைத்து அதை பிரித்த அவன் எப்படியெல்லாம் குழம்பி இருப்பான். கொடுத்த கடனை கேட்டு என்னை மிரட்டி கொண்டிருக்கும் இந்த வாரத்திற்கான அந்த கடிதத்திற்கு என்ன பதில் எழுத இயலும் இவனால்? இப்போதைக்கு தர இயலாமைக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் கடந்த 5 ஆண்டுகளாக நான் எழுதி தீர்த்து விட்டதை எப்படி அறிவான் அவன்? அவனையும் அழைக்கும் இலக்கிய கூட்ட அழைப்புதல்களை என்ன செய்ய போகிறான்? மதிப்புரைக்கு வந்திருந்த அந்த 2 நூல்களை பாராட்டி தொலைப்பானோ ஒருவேளை? இது ஹைலைட். மதிப்புரைக்கு வந்திருந்த அந்த 2 நூல்களை பாராட்டி தொலைப்பானோ ஒருவேளை? எக்கேடு கெட்டட்டும், எக்கேடு கிடக்கட்டும். பையை களவாடியது குறித்து அவனுக்கு ஒரு துயரமும், களவு கொடுத்தது குறித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் என்றைக்கும் மிஞ்சி இருக்கும்.
இனி கைப்பையை திருட அவன் துணியும் போதெல்லாம் ஒருவேளை அது என் பையாக இருந்து விடுமோ என்று அஞ்சியே தீர வேண்டும் அவன். ஒரு கைப்பைய திருடுனதுனால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. இதுல பாருங்க, அந்த ஒரு கதை இருந்தது. அந்த கைப்பைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதுக்கான அவருடைய மனநிலையும் அந்த திருடனுடைய மனநிலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு படப்பிடிப்பு இல்லையா? இது இந்த மகள் இருந்த வீடு அப்படிங்கிற இந்த புத்தகத்துல இல்ல. ஆனா லிங்குசாமி அவர்கள் பேசும்போதும் சரி, அல்லது எல்லா பேச்சாளரும் குறிப்பிடும் போது அந்த பை கவிதையை சொல்லுங்க, அந்த பையுடைய கவிதை, ஐயோ அதை கேட்கணுமே அப்படின்னு. அப்போ நான் தேடினேன். நான் போய் தேடி அது என்ன அந்த பை கவிதை, ஏன் இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. இப்பதான் எனக்கே தெரிஞ்சது, ஒரு கதையை கவிதைக்குள்ள அடக்கி அதுக்குள்ள ஒரு நகைச்சுவையை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அடுத்து காதல். யோசிச்சு பாருங்க, 74 வயசு ஐயா, அந்த புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐயாவுடைய முகத்தை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு காதல் மலருதுன்னா நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே, இந்த காதல் எப்படியான காதலா இருக்கும் ஐயாவுக்கு. ஐயா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஐயா, உங்களுடைய பை கவிதை அப்பதான் நான் வாசிச்சு முடிச்சேன். அடுத்து உங்களுடைய காதலுக்கு நான் வந்திருக்கேன். ஐயா, நான் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நிமிடங்கள் கொடுக்கப்படும் ஐயா. என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. சரி, நீங்க யார் யாரெல்லாம் புதுசா இருக்கீங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. அதாவது காதல நம்ம வானத்தையும் நிலாவையும், அந்த வானமும் நிலாவும் கதறி அழும், விடுங்கடா என்னைய அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம வானத்தையும் நிலவையும் விட்ட பாடில்ல இப்போ வரைக்கும். பசங்க எழுதிட்டு இருக்கிறதையும் நான் பாக்குறேன். ஆனா தொடர்ந்து நமக்கு வார்த்தைகளுக்கு பஞ்சமாயிருச்சு. ஆனா நான் முதல்ல சொன்னது போலதான், ஐயாவுடைய கவிதைகள் கவிதைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய படிமங்கள், அந்த காட்சிகள் அப்படின்னும் போது நம்ம கண் முன்னுக்கு அது கொண்டு வந்துரும், நம்மை சிலாகிக்க வைக்கிறோம். உதாரணத்துக்கு காதல் காதல் அப்படிங்கிறது ஐயாவுடைய கவிதை. என்ன சொல்வதென்று தெரியவில்லை, என்னை பற்றி கொண்டு உன்னை பற்றி கேட்பவர்களுக்கு. என்ன சொல்வதென்று தெரியவில்லை, என்னை பற்றி கொண்டு உன்னை பற்றி கேட்பவர்களுக்கு. ஆசை முகம் மறந்து போகலாம், ஆளையே மறந்து போகலாமா என்று யாரிடமோ சொல்லிக் கொண்டு போகிறான். என்னையும் உன்னையும் புரிந்து கொள்ளும் மனிதமற்ற வேலாயுதம். நானு திடீர்னு யார் அந்த வேலாயுதம் அப்படின்றதுல உங்களுக்கும் அடுத்தடுத்த கதைக்குள்ள போவோம். கண்களை பார்த்து பேசுவதும் காது பட பேசுவதும் வேறு வேறாக இருக்கிறது. கண்களை பார்த்து பேசுவதும் காது பட பேசுவதும் வேறு வேறாக இருக்கிறது இந்த மனிதர்களுக்கு. என்னை நீ ஏமாற்றி விட்டு போய்விட்டதாக 4 பேரிடமாவது சொல்லாவிட்டால் அன்றிரவு உறக்கம் கெட்டு அலைகிறான் VP ரங்கன். என்னை நீ ஏமாற்றி விட்டு போய்விட்டதாக 4 பேரிடமாவது சொல்லாவிட்டால் அன்றிரவு உறக்கம் கெட்டு அலைகிறான் VP ரங்கன். இது VP ரங்கன். உன் காதலை அவள் புரிந்து கொள்ளவில்லையா என்றென்னை கேட்டு கேட்டு துக்கம் கக்குவதையே தினசரி வேலையாகிவிட்டது தயாளனுக்கு. இது தயாளன். உன்னை பற்றி நான் சொல்லும் எதுவும் எடுபடாமலே போய்விடுகிறது. ஆணையும் பெண்ணையும் காதலர்களாக பார்த்தே பழக்கப்பட்டு போன அவர்களிடம் உன் பொருட்டு நான் படும் அவஸ்தைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அழைத்து இவர்களுக்கு காட்டிவிட்டு போகலாம் அல்லவா உன் சந்திரசேகரனை. எத்தனை பேர், எத்தனை மனிதர்கள் இங்க இருக்காங்க பாருங்க. ஆக ஒரு காதல் அப்படின்னு சொல்லும் போது இது இந்த மனிதர்களுக்குள்ளாக, அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ரசனை அல்லது அவர்களுடைய உணர்வுகள், அது எவ்வளவு இயல்பாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நான் உண்மையிலே சிலாகிச்சு போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 கவிதை அந்த கவிதையை நான் வாசிச்சு இப்போதான் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது 2வது கவிதை. இது 2 மகள் இருந்த வீட்டுடைய கவிதை இல்ல, உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும் ஐயாவுடைய கவிதை அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கவிதைகளை நான் சொன்னேன். சரி, இப்ப மகள் இருந்த வீட்டுக்கு செல்வோமே. பேராசிரியர் அவர்கள் கவிஞர் பச்சையப்பன் அவர்களுடைய அணிந்துரை இருந்தது. அதுல நான் படிக்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுல இருந்து நான் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்ணின் அகவாழ்வை சங்க காலம் போலவே பிற்காலங்களிலும் தந்தை கூற்றாக பேசும் கவிதை ஏதும் இல்லை என்கிறார். அண்மைய கால கவிதைகளில் மகளின் சிறு வயது வாழ்வு எழுதப்பட்டிருக்கின்றன. தந்தையின் குரலாக அகவாழ்வை வெளிப்படுத்தும் கவிதை ஏதும் வந்ததாக அறியவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு.
அதாவது தந்தையுடைய இடத்திலிருந்து மகளுடைய அக உணர்வை, அக வாழ்வை வந்து பேசியதாக கவிதைகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு புதிய வரவு கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் மகள் தந்த வீடு அப்படிங்கறத ரொம்ப பெருமையாகவே அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். ஐயா, நான் முழுக்க அந்த கவிதைகளை வாசிச்சேன். முதல்ல அனைவருக்குமே அந்த முதல் கவிதையுமே வாசிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. இதுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்தடுத்த கவிதைகளுக்கு நம்ம செல்லலாம். ஏற்கனவே வந்து ஐயாவுடைய தொகுப்புகளையும் சொல்லியிருந்தேன். ஸ்லைட்ல ஒவ்வொரு தொகுப்பையும் போயிடலாம், ஒவ்வொரு கவிதையும் போயிடலாம். நீங்க யாராவது உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, தயவு செய்து நீங்க அங்க இன்பாக்ஸ்ல உங்க பேரை குறிப்பிடுங்க. ஏன்னா நீங்க கை தூக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் கடகடன்னு போயிருவேன். மாமரம் பாத்துருவோமா? என்னம்மா அது? மேல போயிடலாமா? ஓகே, பை முடிச்சிட்டோம். பைக்கு பிறகு நம்ம அடுத்து போகலாம். பை வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஐயா. அதாவது சீனு ராமசாமி மாமரம். சீனு ராமசாமி வந்து அந்த கவிதையை பத்தி சொல்லும் போது நானு என்ன கவிதை அப்படின்னு தேடி எடுத்தது. மாமரத்துக்குள்ள போகலாம். அதாவது இயற்கையை பற்றியும், இயற்கை சார்ந்து நிலங்களை பற்றியும் ஐயா அதுல இருந்ததுனால நிறையவே அதை பற்றியான கவிதைகள் நிறைய இந்த கவிதைகள்ல நம்மளால பார்க்க முடியுது. சமுதாய குரல்களையும் ரொம்ப ரொம்ப எளிமையா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பெரிய பெரிய சொல் ஆளுமைகளோ அல்லது புரியாத சொற்களோ அந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது. உங்களால சாதாரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற சொற்கள், நம்மை பாதிக்கின்ற சொற்கள், நாம் அனுபவிக்கின்ற சொற்களை தான் ரொம்ப அழகா சரம் கோர்த்து ஐயா வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாமரம் அவ்வளவு மாங்காய்களையும் ஒன்று விடாமல் பறித்து மூட்டைகளில் கட்டி வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டு அண்ணாந்து பார்த்தபோது அலங்காரம் இழந்த தேர் போல அசையாமல் இருந்தது மாமரம். இவ்வளோ பெரிய காட்சி பாருங்க. கைகளுக்கு எட்டாத அதன் காய்களை அடைய கிளைகளை உலுக்கிய போது உதிர்ந்த பூக்களும் பிஞ்சுகளும் என்றென்றும் அவற்றின் கிளை சேர வாய்ப்பற்று வதங்கத் தொடங்கியிருந்தன. பசு காய்களை இழந்த காம்புகளிலெல்லாம் தங்கள் பாலை பீச்சி பூமியில் அடித்தன. தேற்றும் பொருட்டு தயங்கி தயங்கி வந்து மரத்தை ஆறத் தழுவி அழுதது காற்று. வெறிச்சோடிய மாமரத்தின் கிளையில் அமர்ந்து கீழே கிடக்கிற காகத்தின் கூடு பார்த்து கூவிக்கொண்டிருக்கிறது ஒரு குயில். ஒரு 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 கதையை சொல்றது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்ச்சியும் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு மரத்துடைய வலி, அதனுடைய நாம இருக்கக்கூடிய அந்த பரஸ்பரம் அந்த விலங்குகள் அப்படின்னும் போது அதனுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை அப்படின்னே சொல்லலாம். சரி, வந்து நேரத்தை கடத்தாம அடுத்த கவிதைக்கு போயிடலாம். நிறைய நான் அங்கன்னு எழுதி 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 வச்சு நிறைய கவிதைகளும் உங்களுக்காக எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து போறீங்களாமா? அச்சதை அரிசி எடுமா. அச்சதை அரிசி, அச்சதை அரிசி எனக்கு மிகவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனசுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஐயாவுடைய இந்த அச்சதை அரிசி படிச்சதுக்கு பிறகு பாரதியாருடைய ஒரு கவிதை வந்தது. அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேனே. இது வந்து மகள் இருந்த வீடு, அதாவது மகள் இருந்த வீடு, அதாவது மகள் இருந்த ஒரு வீடு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அந்த வீடும் சரி, என்ன உணர்வலைகளை அந்த மனிதர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மகள் வாயிலாகவோ அந்த மகளுடைய உறவுகள், வீட்டுல இருந்த பொருட்களாக இருக்கட்டும், அல்லது அம்மா அப்பா யாரு எந்த உறவா இருக்கட்டும், அதை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டிருக்காங்க. அச்சதே அரிசி. கவனமா கேளுங்க. தேர்வுகளில் நீ முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கிறாய் என்று தெரு தெருவாய் தேடி போய் சொல்லிவிட்டு வந்தேன். அப்படியா என்று புன்னகைத்து அமைதியாக கேட்டுக்கொண்டார்கள். விளையாட்டு போட்டிகளில் வென்று நீ வாங்கி வந்த கோப்பைகளை 7-8 பேர் மட்டுமே வந்து எட்டி பார்த்து விட்டு போனார்கள். பக்கத்து அறையில் ஒலிக்கும் உனது குரலிசையை பொருட்படுத்தி கொள்ளாமல் பெரும் குரலெடுத்து நமது வீட்டில் பேசியவர் பலருண்டு. அங்கீகரிக்கப்படாத உனது ஆற்றல்களை நீயே அணைத்து கொண்டாய். அலறி எழுகிற குழந்தையை அள்ளி அணைத்து கொள்கிற அதன் தாயை போல. ஆனால் மகளே, உனது திருமணத்திற்கு அழைத்த போது மட்டும்
அணி திரண்டு வந்த அத்தனை பேரும் மறவாமல் தங்களை அலங்கரித்துக் கொண்டும் வந்தார்கள். கெட்டி மேளத்தின் போது அச்சதை அரிசியை வலிமை கொண்ட மட்டும் உன்மீது வீசி அடித்து வாழ்த்தினார்கள். உன்னை போன்ற பெண்களின் ஆற்றல்களில் மகிழ்ந்து வாழ்த்தி வீசுவதற்கான அச்சதை அரிசிகள். உன்னை போன்ற பெண்களின் ஆற்றல்களில் மகிழ்ந்து வாழ்த்தி வீசுவதற்கான அச்சதை அரிசிகள் கிடைப்பதுதான் அரிதினும் அரிதாக இருக்கிறது மகளே. அறிவுக்கு அச்சதை அவசியமில்லையா என்ன? திருமணத்துல வீசுகின்ற அந்த அச்சதை அரிசி அதனுடைய அந்த மகளுடைய அறிவையும், இவ்வளவு ஆற்றல் கொண்ட என்னுடைய மகள் யாருமே பாராட்டலையாடா, நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் அழகா சிங்காரிச்சுட்டு வந்துட்டீங்க, பெரிய அச்சதைய தூப்பி வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்துறீங்க, ஒரு திருமணத்திற்கு நீங்க கொடுக்கிற அதுதான் ஒரு பெரிய வெற்றின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் ஒரு பெண்ணுடைய அங்கீகாரம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அத்தனையும் நீங்க பார்க்கவே இல்லையே அப்படின்னு இந்த கவிதையை வாசிக்கும் போது எனக்கு பாரதியாருடைய ஒரு கவிதை வந்தது. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று நீ இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாணினிற் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கணின்று கும்பியடி அப்படிங்கிற ஒரு கும்பியடி பாட்டு. இது இதுக்கு அப்போ பாரதியார் சொன்னது. இப்போ ஒரு புது காட்சிப்படுத்துதலோட ஐயாவுடைய கவிதை இருந்தது எனக்கு. அதுவும் அச்சதை அரிசியில அவ்வளவு பெரிய விஷயத்த ஐயா சொல்லிட்டாங்க, மகள் இருந்த வீடு அப்படிங்கறதுல. அடுத்து இன்னொரு கவிதைக்கு போயிடலாம். நிறைய சொல்லிட்டே வரேன் நானு, நிறைய இருக்கு உங்களுக்கு. அடுத்த கவிதை போமா. மனப்பயணம் பணயம். ஓகே, மனப்பணயம். மகளே, புகுந்த வீட்டுக்கு நீ போய்விட்ட பிறகு வெறிச்சோடிய எங்களின் முற்பகல் பொழுதொன்றில் வேதாசலம் வீட்டினருக்கும் கலியமூர்த்தி வீட்டினருக்கும் எதன் பொருட்டோ ஒரு சண்டை வந்துவிட்டது. நீ யாரடா எனக்கு கொண்டானா கொடுத்தானா உக்கிரமாய் கேட்டார் வேதாசலம். எனக்கு புதிய அந்த சொல்லாடல் குறித்து உன் தோழியின் தந்தை முருகேசன் விளக்கினார். ஒரு குடும்பத்திலிருந்து பெண்ணை கட்டிக்கொண்டு வந்தவன் அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவளை கட்டி கொண்டு வந்தவன் கொண்டான் எனப்படுவான். நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா, எங்க வீட்டுக்கு கட்டிட்டு வந்தாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, இப்ப இந்த கவிதையை படிக்கும் போதுதான் ஆமா, ஏன் பொண்ணு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தது. ரொம்ப அடிக்கடி நம்ம கேட்டு இருக்கின்ற ஒரு சொல், ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தமோ பொருளோ என்ன ஏன் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இதையுமே ஒரு பெண் அடிமைத்தனமாகத்தான் ஐயா பார்த்து இது எழுதியிருக்காங்க. கங்கை கொண்ட மன்னர்கள் மட்டுமல்ல, மங்கை கொண்ட மன்னர்களும் மண்ணில் இருந்தனர். கங்கை கொண்ட மன்னர்கள் மட்டுமல்ல, மங்கை கொண்ட மன்னர்களும் மண்ணில் இருந்தனர். அதே வகையில் தனது பெண்ணை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தவன் கொடுத்தான் எனப்படுவான். உயிரை மட்டுமல்ல, உற்ற உறவுகளையும் கூட மனப்பணைய கொள்கையிலே கொள்முதல் செய்வாருண்டு. எனக்கு புரியவில்லை மகளே, கொண்டான் கொடுத்தானாக இல்லாதவர்களுக்குள் அன்பும் சமாதானமும் அவசியம் இல்லையா? அது அப்படி இருப்பவர்கள் அடித்துக் கொள்வதே அல்லது அப்படி இருப்பவர்கள் அடித்துக் கொள்வதே இல்லையா? இந்த கொண்டான் கொடுத்தான்றது யாரு? இவனுங்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க இல்லாம அடிச்சிட்டு இருக்க மாட்டானுங்களா அப்படிங்கிற இந்த கவிதைகள் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கவிதையுமே மகள் இருந்த வீடாக இருக்கட்டும் அல்லது ஐயாவுடைய மற்ற கவிதைகள் முதல்ல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அந்த கவிதைகளாக இருக்கட்டும், நமக்குள்ளே புகுந்து ஏதோ ஒரு வித்தையை காட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மனைவின் கூட வேணாம், மகள்ல இருந்து இருப்போமே. ஏன்னா அப்பாவுக்கு முதல் தெய்வம்னு சொல்லலாம், முதல் ஹீரோ அப்படின்றவங்களுக்கு மகளுக்கு அப்பா தான். அந்த அப்பாவுடைய உணர்வுகள் இருந்து ஐயா பார்த்திருந்தாங்க, மகளுடைய வழிகளிலிருந்து நான் பார்த்திருந்தேன். ஒரு பெண்ணை எப்படி பல பரிணாமங்களில் சமூகம் பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையையும் ஐயா பார்த்திருந்தாங்க. அந்த பார்வைக்குள்ளாக இருக்கக்கூடிய சொல் ஆடல்கள் அந்த பெண்களை எப்படியெல்லாம் வீழ்த்தி இருக்கின்றது, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது,
பெண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாதாரணமாக நம்ம கடந்து விடுகின்ற அந்த சொற்களில் எல்லாமே பெண்ணியம் இருக்கின்றதா அப்படின்னா அது இல்லதான், இல்லைங்களா? அத வந்து ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஐயாவுடைய கவிதைகள்ல காட்சிகள் தான். ஒவ்வொரு காட்சிகளுமே, ஒவ்வொரு சொற்களுமே நம்முடைய கண்ணுக்கு காட்சிகளாக வருகின்றன, விரிகின்றன, படர்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ஆஹ் எனக்கு வந்து ஜெயபாஸ்கரன் ஐயா அவருடைய ஆரம்பத்துல சொல்லியிருந்தார், இந்த அறிமுகத்தை பத்தி சொல்லியிருந்தேன். எப்போதுமே ஒரு மெடுக்கு அவர்கிட்ட இருக்கும், எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஓயாத அவருடைய விரல்கள், பேனாவோடு தொடர்புடையது அவருடைய விரல்கள் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அன்பு பாராட்டிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நூல்களை படைச்சு கொண்டே இருக்காங்க. ஐயாவுடைய கவிதைகளை வந்து நானும் குழுவிலையும் சரி, மற்ற மற்ற இதுலயும் அனுப்பி வச்சிருக்கேன். நீங்களும் நிறைய வாசிக்கலாம். அந்த வகையில ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்களுடைய கவிதைகளை வந்து நாங்க கலந்துரையாடல் செஞ்சோம். ஆதித்தாய் அப்படின்ற அந்த கவிதை தொடங்கி, அது வந்து ஒரு நீளமான கவிதை. ஆனாலும் நான் அதை வாசிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடக்கத்துல எல்லாருக்குமே அதை நான் வாசிச்சு காட்டினேன். அதுக்குள்ளாகவே நாங்க ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா, நாங்க ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அது பிறகு நம்முடைய மற்ற அன்பர்கள் கருத்து சொன்னாலும் கருத்து சொல்லலாம். ஐயா, அன்மியூட் பண்ணிருங்க ஐயா, கேட்கல. கேக்குதுங்கய்யா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் கவிஞர் பொன் கோகிலம், கவிஞர் மருதயாணி, உன்ன நண்பர்லாம் நிறைய வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கவிமுன்றில் இலக்கிய கலந்துரையாடல் வாயிலாக கவிதைகளை பகிர்ந்து கொள்கிற வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது, அதுவும் கவிஞர் பொன் கோகிலம் அவர்கள் மிகவும் ருசித்து ரசித்து இந்த கவிதைகளை தான் உணர்ந்த வகையில் மிக அழகாக எடுத்துரைத்தமைக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பும் நல்வாழ்த்துக்களும் என்றும் உரியன. இந்த கவிமுன்றில் நிகழ்ச்சியில் இந்த மகளிர் வீடு தொகுப்பு கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் நாள் வெளியிடப்பட்டது சென்னையிலே. அதற்கு பிறகு கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு இந்த நூலை குறித்த விமர்சனங்கள் அச்சிதழ்களே ஏராளமாக வந்திருக்கின்றன. அதே போல ஊடகங்களிலே, காட்சி ஊடகங்களிலே கவிதைகள் தனித்தனியாக வாசிக்கப்பட்டு பரவி கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த மகளிர் வீடு தொகுப்பு முதல் முறையாக இணைய வழியிலே விமர்சனத்துக்கு உள்ளாவது இந்த நிகழ்ச்சியில் தான் என்று நினைத்து நான் பெரிதும் பெருமிதப்படுகிறேன். கவிஞர் பொன் கோகிலம் அவர்களை நான் சந்தித்த அந்த நெசப்பாக்கம் காலை நேரம் என் நினைவு கூறுகிறது. ஒரு அழகான ஆளுமையை, அறிவார்ந்த ஆளுமையை, ஒரு தோழரை எனக்கு அறிமுகப்படுத்தியமைக்காக இந்த நாளில் நம்முடைய தம்பி, அன்பு தம்பி பிரபாகருக்கு நட்பையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த கவிதைகளை எடுத்து சொன்னீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே நான் பார்த்து மகிழ்ந்து வியந்தது என்று எடுத்துக்கொண்டால், நான் எந்த கவிதைகளை உளமாற நேசித்தேனோ, எந்த கவிதைகள் அழகாக அதிகமாக கண்டுகொள்ளப்படவில்லை என்று கவலைப்பட்டேனோ, அந்த கவிதைகள்லாம் நீங்கள் முன்வைத்தீர்கள். இந்த மாமரம் கவிதை பிரதிபா கூட அது அழகா எழுதிப்பாங்க. அவங்களுடைய இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறவர் 2 பேர். ஒரு கவிஞர் பேராசிரியர் பச்சியப்பன், இரண்டாவதாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அட்லாண்டாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் மருதயாணி, அவர் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அவர் இந்த மாமரம் கவிதை குறித்து எழுதியிருப்பார். அவர் மட்டும்தான் எழுதியிருப்பார். அந்த விழாவில் கூட இந்த மாமரம் கவிதை குறித்து அவ்வளவாக யாரும் பேசியதாக எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் எனக்கு மிக மிக பிடித்த கவிதை அந்த கவிதை. சில நேரங்களில் நாம், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன், ஏராளமாக எழுதிக்கொண்டே எழுதுவோம். நமக்கே பிடித்த செய்திகளை எப்படி இந்த சமூகம் கொண்டாடுகிறது என்று யோசிப்போம். ஆனால் அது எல்லோருமே கிட்டத்தட்ட கைவிட்டு விடுவார்கள் என்கிற அனுபவம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கூட அந்த கவிதையை நாம் எழுதாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த மாமரம் கவிதையை மேற்கோள் காட்டியது, பை கவிதையை மேற்கோள் காட்டியது எல்லாமே எனக்கு மிக மிக நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இந்த நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நான் அடைகிற போதுதான் என்னை நானே ஊக்கப்படுத்திக் கொள்கிறேன். என் மனதின் வலிமையை கூட்டிக் கொண்டு தொடர்ந்து நான் எழுதுகிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி உண்மையிலே எனக்கு மிக மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சி. எனக்கு கவிதை வழிகாட்டிகளாக பாரதியும், பாரதிக்கு முந்தைய வள்ளுவருமாக ஏராளமானவர்கள் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னை வாழ்க என்று சொல்வதற்கு, வழி நடத்துவதற்கு
நமது முன்னோர்கள் நடப்பதற்கு பாதை போடுவார்கள், அது பயணப்பாதை. வாழ்வதற்கு பாதை என்று ஒன்று இருக்குமானால் அது நமது முன்னோர்கள் நமக்கு வைத்திருக்கிற இலக்கியங்கள் தான். ஒவ்வொரு சிக்கலுக்குமான தீர்வுகளை அவர்கள் 4 வரிகளாகவோ 2 வரிகளாகவோ அல்லது நெடிய பல பத்திகளை கொண்ட கவிதைகளாகவோ எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மொழியில் நான் எழுதுவதற்கும், இந்த தமிழை நான் தாய்மொழியாக கொண்டதற்கும், இந்த தமிழை தாய்மொழியாக கொண்டதன் வாயிலாக உலகம் முழுவதும் நண்பர்களையும், கவிஞர்களையும், அறிஞர்களையும், நல்ல மனிதர்களையும் நான் உறவாக பெற்றமைக்கும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்தான் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது என்று மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மற்றபடி இங்கே இணைந்திருக்கிற நண்பர்களின் கருத்தை அறிய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நினைவு கூர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல நம்ம பேராசிரியருடைய அணிந்துரையா படிச்சேன். அதுக்கு பிறகு என்னுடைய தோழி, மிக நெருங்கிய தோழி பிரதிபா, அவங்க வந்து ஒவ்வொரு கவிதையா குறிப்பிட்டு இருந்தாங்க. நான் படிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க பெரிய ஆளுமைன்னு வச்சுக்கோமே, அவங்களுடைய கவிதைக்குள்ள அவங்க ஒரு பிம்பத்தை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தலைப்பே ரொம்ப அற்புதமா இருந்தது. கண்ணாடி பிம்பங்கள் மாதிரி இருந்தது கவிதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு கவிதைக்குள்ளாக அவங்க சொல்லுகின்ற விஷயத்த நான் உள்வாங்கவோ பார்க்கவே கூடாது, நாம தனியா ஒரு பார்வையை பார்த்துடணும், அது எப்படியும் நமக்குள்ள பிரதிபலிச்சிரும் அப்படின்னு. ஆனா பிரதிபா இன்னைக்கு வந்திருக்காங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சி. அட்லாண்டாவில இருந்து நீங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எனக்கு பிரதிபா ஒரு சில கவிதைகளை பற்றி நீங்களும் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்பதான் ஆரம்பத்துல எழுதிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. பிரதிபா வாங்க. நன்றி பொன், மிக நன்றி அழைப்பிற்கு. மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு இது. மகள் இருந்த வீடு வந்து ஒரு மகளாக, இங்க ஐயாவுக்கு வந்து நிறைய மகள்கள் இருக்கிறாங்க கவித்துறையில. அதுல வந்து நானும் ஒரு மகளாக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த நூலுடைய அட்டைப்படத்திலிருந்து பின்பக்க அட்டை வரை நான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும். இந்த பேர் எத்தனை மகள்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒரு மகளாக இங்க இருக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதுவும் என்னுடைய தோழி நடத்துற ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு எல்லையற்ற ஒரு மகிழ்வு. மகள் இருந்த வீடு இது வந்து எல்லா பெற்றோர்களுக்குமான ஒரு நூல், எல்லா மகள்களுக்குமான ஒரு நூல். இந்த நூல் வந்து என் கையிலையும் இருக்கு, இந்த மகள்கிட்டையும் இருக்கு. இதற்கு நான் எழுதிய அணிந்துரையே நான் சொல்றேன். அதுல இருந்து நீங்க வந்து நிறைய என்னென்ன கவிதைகள் எல்லாம் நாம் எடுத்திருப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய சொல்ல முடியும். கால கண்ணாடியாக விளங்கும் கவிதைகள். இந்த கவிதைகள் எல்லாமே ஒரு கால கண்ணாடி தான். ஒரு நம்மளுடைய சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம். அதுல அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கவிதையும் நம்ம படிப்போம். அந்த பாடல்களை படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு புங்க மரத்தடியில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கவிதை இது இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல. அங்க வந்து ஒரு காதலனும் காதலியும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காதலி சொல்றா, இந்த மரத்துல உட்கார வேணாம், இது வந்து என்னுடைய தங்கை, என்னுடைய சகோதரி, இந்த இடத்துல உட்கார வேணாம், நம்ம வேற இடத்துக்கு போலான்னு. என்ன ஒரு மரத்தை போய் நீ தங்கை அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய தாய் வந்து இந்த விதையை நான் போட்டேன், என்னுடைய தாயும் நானுமா சேர்ந்து இந்த இடத்துல விதைச்சோம், அது வளர்ந்து இங்க நிக்குது, அப்போ அது என்னுடைய தங்கை தானே, அவளுக்கு முன்னாடி நம்ம காதல் செய்யறது ஒவ்வாது, அதனால நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவ சொல்றா. இது மாதிரி சங்க இலக்கியங்கள் தமிழர்களோட வாழ்வியலையும் பண்பாட்டையும் அவ்வளவு அழகாக எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக விளங்குது. அதே போலதான் நம்மளுடைய ஐயாவோட கவிதைகள். இந்த கவிதைகளை ஒரு 100 ஆண்டுகள் கழித்து எடுத்து பாருங்களேன். யாராவது வந்து படிக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, பெண்களின் நிலைமை 2025லும் இப்படிதான் இருந்தது, அவர்கள் எவ்வளவு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். நம்ம வளர்ந்துட்டோம், எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, பெண்கள் வந்து அப்படியே விட்டு சிறகடித்து இந்த வான்ல பறந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றோம். எத்தனை விழுக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நூல் வாயிலாக நம்ம அறியலாம். அதற்காகத்தான் இந்த கால கண்ணாடி என்ற ஒரு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் அப்படின்னு மகாகவி பாரதி தான் சொல்லியிருப்பாரு. அவர் இன்னைக்கு இருந்திருந்தா நம்மை போல் ஒருவன் உளனே என்று மகிழ்ந்திருப்பார் என்றுதான் இந்த அணிந்துரையை நான் தொடங்கி இருந்தேன். இன்றைய தமிழ் இலக்கிய உலகில் நமது நிகழ்கால வாழ்வியலை கவிதைகளாய் வடிக்கும் மக்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் மகளிருந்த வீடு என்ற உணர்வுகளின் தொகுப்பிற்கு ஒரு மகளாக இருந்து அணிந்துரை எழுத எனக்கு வாய்ப்பு கிடைத்த
இந்த இடத்திலும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். இந்த கவிதைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, கவிஞரது கவிதைகளை எளிதாக நாம் கடந்து இயலவில்லை. ஒவ்வொன்றையும் உள்ளங்கையில் அள்ளி எடுத்து உயிரோடு பிணைத்துக் கொள்வதை விட நாம் வேறு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றுகின்றது கவிதைகளை படிக்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு கவிதை தான் ஆதித்தாய் என்னும் கவிதை. அதை பற்றி நீங்களும் இங்கே பேசியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். பெண்கள் கடந்து வந்த நெருப்பாற்றின் வரலாற்றை உரைக்கத் தொடங்குகின்றது. மேலும் இந்த கவிதை பெண்களுக்கான நம்பிக்கையாய் நீள்கின்றது. நெஞ்சாங்குழிக்குள் நெல்மணி இட்டு மூச்சை நிறுத்த முயற்சி செய்தனர். இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்னு தெரியல. அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா நெல்மணிய போட்டுட்டு அது போய் நெஞ்சாங்குழியில மாட்டி இறந்துடும் அந்த குழந்தை. அதுதான் கள்ளிப்பால் ஒரு விதம். அதே போல இந்த நெல்மணி கொடுக்கிறது ஒரு விதம். இத வந்து படிக்கும் பொழுதே நமது நெஞ்சாங்குழி அப்படியே நின்ற மாதிரிதான் இருக்குது நமக்கு. எத்தனை பெண் குழந்தைகளை நாம் இழந்திருப்போம். எத்தனை ஒரு அறிவியலரை எவ்வளவு பேரை நம்ம இழந்திருப்போம் அப்படின்னு நான் இதை படிச்சேன். நெஞ்சாங்குழிக்குள் நெல்மணி இட்டு மூச்சை நிறுத்த முயற்சி செய்தனர். ஒரு தாய்வழி சமூகம் வரலாற்றில் அவர்களுக்கான கருப்பு பக்கங்களில் எப்படியெல்லாம் சிக்கி சிதைந்து முட்டி முளைத்து என்று விண்டு விரிந்து கிளைகளை பரப்ப எத்தனிக்கிறது என்று விரிவாக பேசுகின்றது. பெண்களுடைய சமூகம் தாய்வழி சமூகம். ஒரு காலத்துல நம்ம தான் வந்து இந்த சமூகத்தையே வந்து வழி நடத்திட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு தாய்வழி சமூகத்தோட கருப்பு பக்கங்களை இந்த 4 வரிகளில் மிகவும் அழகாக தெள்ள தெளிவாக சொல்கிறார். நெஞ்சில் இறங்கிய நெல்மணியோடு கள்ளிப்பாலினை காரி துப்பினாய் என்ற வரிகளின் வீரியம், பெண் இனம் எப்படியாவது இந்த பொல்லாத உலகை எதிர்கொள்ள வேண்டும், பிறந்த பிள்ளைக்கும் பெண்ணுரிமை சொல்லித்தர வேண்டும் என்ற கவிஞரின் முனைப்புகளை தெளிவாக கூறுகிறது. நீ தட்டைப்பல் தாவர உண்ணியா, கோரைப்பல் கொன்றுண்ணியா, நிதானமாக சொன்னான் அவன், இருவேறு தரப்பிலும் குருதி குடிக்கும் ஒட்டுண்ணி. இது அடுத்த கவிதை. அதாவது இரண்டும் இல்லை என்றான் அவன் என்ற ஒரு கவிதை. சிலர் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா எதுக்காக நம்ம கூட இருக்காங்க? இதெல்லாம் ஒரு வாழ்வியல் கவிதைகள். நம்ம நிறைய அடிபட்டிருப்போம் சிலரோட சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் கவிதைகளை நீ தட்டைப்பல் தாவர உண்ணியா இல்லை கோரைப்பல் கொன்றுண்ணியா, நிதானமாக சொன்னான் அவன், இருவேறு தரப்பிலும் குருதி குடிக்கும் ஒட்டுண்ணி. இந்த ஒட்டுண்ணிகளோட நம்ம இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், இது போன்ற மனிதர்களோட அப்படின்றதுதான். உதைப்பதற்காகவே உறுதி பெற்று முறுக்கேறியுள்ள அவர்களின் கால்களுக்கு முன்பாக கிடத்தப்பட்டிருக்கிறது ஒரு கால்பந்து. போயும் போயும் ஒரு கால்பந்துக்காகவா இப்படி கலங்குகிறீர்கள் என்று என்னிடம் வந்து கேள்வி கேட்கிறான் என்னை உணராத எவனோ ஒருவன். அது நமது பூமி பந்தாக தெரிகிறது என்று நடுங்கியபடி விடை சொல்கிறேன் நான். எத்தனை பேருக்கு இந்த புரிதல் இருக்கும், இந்த விரிதல் இருக்கும்? நம்மளுடைய கண்களுக்கு முன்னாக இந்த கவிதை வந்து விரியும். இதை நான் படிக்க தொடங்கும் பொழுது ஒரு கால்பந்துக்கு ஒரு குரலாக இருந்து ஐயா வந்து இதை பேசியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே படிக்க தொடங்குறேன். அது எப்படி போய் முடிஞ்சது அப்படின்னா, இது வந்து வெறும் கால்பந்து இல்லை மானுடா, இது வந்து உன்னுடைய பூமி பந்து, அப்படி இந்த பூமி பந்தை நீ கால்பந்தா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை. உதைப்படுகிறது உங்களின் பந்து அப்படின்ற கவிதை. நேரம் இருக்கா எனக்கு தெரியல, காலத்தை கடந்து நான் போறேன் நானு. நன்றி நன்றி பொன். அடுத்தது மக்களின் குரலாய் நீளும் கவிதைகளின் வரிசையில் இன்னொரு கவிதை இருக்கின்றது, மாமரம் கவிதை. இதை பற்றியும் நான் மேற்கோள் காட்டியிருந்தேன். கிளைகளை உலுக்கிய போது உதிர்ந்த பூக்களும் பிஞ்சுகளும் என்றென்றும் அவற்றின் கிளை சேர வாய்ப்பற்று வதங்க தொடங்கி இருந்தன. இயற்கையை பாருங்களேன், நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா மத்தது எல்லாத்தையுமே நம்மளால மாத்த முடியும். ஒரு உயிர் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க உயிரை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அதுதான் இயற்கை. எதற்கு வேணாலும் நாம் மாற்று ஏஐ கொண்டு வரலாம் முடியுமா? நம்மளுடைய உயிர் போலத்தான் இந்த தாவரங்களுடைய, மாமரத்தோட ஒரு பிஞ்சு கூட நம்மளோட உயிர் போலதான். அந்த கிளைகளை உழுக்கும் போது அது கீழே உதிர்ந்துருச்சுன்னா அதை நம்மளால எடுக்க முடியாது. அவ்வளவுதான். அந்த உயிரை வந்து நீங்க என்னதான் ஒட்டி வச்சு உங்களால கொடுக்க முடியாது, அதை வளர்க்க முடியாது உங்களால. அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கருத்து இத சொல்றாரு. கீழே கிடைக்கிற காகத்தின் கூடு பார்த்து கூவிக்கொண்டிருக்கிறது ஒரு குயில். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி லைஃப் தான். எப்படின்னா ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் சொல்லுவோம்ல, நம்ம வாழ்க்கை சுழற்சி முறை. அது மாதிரி ஒரு குயில் ஏன் கூவணும்? இத வந்து ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து என்னுடைய குழந்தை வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னு படிக்கும் போது அது கேட்கும், காகத்தின் கூட்டை பார்த்து ஏன் குயில் கூவுது அப்படின்னு கேட்கும். தெரியும், ஏன்னா குயில் வந்து அதுக்கு கூடு கட்ட தெரியாது. அங்க காகத்தோட கூட்டுலதான் போய் முட்டை போடும். ஒரு சின்ன கவிதை தான். அந்த கவிதைக்குள்ள எவ்வளவு வாழ்வியலை அடக்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்கள். இதை படிக்கும் பொழுது நமக்கு எங்கெங்கயோ வந்து நம்மளால வந்து தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து இலக்கியோனா 21 தொடர்புகளில் தூரெடுத்த பிறகு என்ற கவிதையெல்லாம் படிச்சுட்டு
அகமும் புறமும் அப்படியே விரியும். உள்ளேயும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம முகத்திலயும் அப்படியே மகிழ்ச்சி தானா வந்துட்டு ஒரு ஐயாவோட நிறைய கவிதைகள்ல வந்து ஒரு எல்லல் இருக்கும். நகைச்சுவை இருக்கும். பழைய கவிதைகளை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். அதுல வந்து மேடை, பை என்ற கவிதைகள்லாம் வந்து நமக்கு இணையத்துல இருக்கு. படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு திருடன் போய் பைய திருடிட்டு போயிருவான். அதுக்கு ஐயாக்கு நடந்ததுதான். அவர் வீட்டுக்கு வந்துட்டு பை திருட்டு போனதை பத்தி கவலைப்படல. இந்த திருட்டு போனனே ஒண்ணுமே இல்லாத 5 பைசாக்குள்ளாட இந்த பைய எடுத்துட்டு போய் அது திருடன் என்ன பாடுபட்டிருப்பான்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஐயோ! அத படிக்கும்போது வாய் விட்டு சிரிச்சு மனம் மகிழ்ந்த நாட்கள்லாம் பல. நீங்க போய் எல்லாருமே இணையத்துல படிங்க. பை என்ற ஒரு கவிதை இருக்கும். அதுக்கப்புறம் பொன்னாடைன்னு ஒரு கவிதை இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது பொன்னாடை போத்துங்க எனக்குன்னு கேட்பாங்களா? அந்த கவிதைய படிச்சுட்டுன்னா இல்ல. ஏன்னா ஒரு கவிஞனுக்கோ ஒரு பெரிய பேச்சாளனுக்கோ ஒரு 1000கணக்கான பொன்னாடைகள் கிடைக்கும் ஒரு ஆண்டுக்கு. அத அவன் என்ன பண்ணுவான் அத எடுத்துட்டு போயின்னா, என்னோட டிவில மேல போடலாமா? இல்ல அங்க போடலாமா? இங்க போடலாமா? அவங்க மனைவி வந்து கேட்பாங்க, ஏங்க இவ்வளவு பொன்னாடை இருக்கே. இது சேலையா கட்டினா கூட குத்துமே. அந்த மாதிரி விரியும். நகைச்சுவை விரியும் அந்த கவிதைகள்லாம். நான் திரும்பவும் இந்த நூலுக்கே வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அழகாய் படரும் மயில் தோகை அட அதுபோல் விரியும் உன்வோலை. 1000 இலக்கியம் அளித்த கொடை உலக அறிவின் சிகரம் உனது தலை. எதை பத்தி சொல்றாருன்னு சொல்லுங்க. அழகாய் படரும் மயில் தோகை அட அதுபோல் விரியும் உன் ஓலை. 1000 இலக்கியம் அளித்த கொடை உலக அறிவின் சிகரம் உனது தலை. மரமே எங்கள் பனைமரமே. பனைமரத்துக்கு இவ்வளவு அழகாக ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? யாராலையாவது கொடுக்க முடியுமா? அப்படின்னா இல்ல. அதுதான் சொல்ல முடியும் நானு. ஒரு மயில் தொகை போல விரிகிற மாதிரி பனைமரத்தை பார்த்திருக்காங்க. அதாவது 1000 இலக்கியம் அளித்த கொடை. இந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து நம்ம பனைத்தொகையில தான் எழுதியிருக்கோம். பனை ஓலையில தான் நம்ம எழுதியிருக்கோம். எத்தனை இலக்கியங்களை அது அளித்திருக்கு. அதுதான் அது அளித்த கொடை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இன்னொரு கவிதை. இது ரொம்ப பிடிச்ச கவிதை. இது வந்து எங்களுடைய அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் சித்திரை திருவிழாவில் இற்றை திங்கள் இவ்வநிலவில்னு நாங்க நடத்தின ஒரு கவியரங்கத்துல ஐயா வந்து கலந்துக்கிட்டாங்க கவித்தலைமையா. அதுல எழுதியிருக்காங்க, அற்றை திங்கள்களில் அரங்கேறிய காட்சிகளில் ஒவ்வொரு காட்சியையும் நீ எனக்கு சொல்லலையே. இற்றை திங்களிலும் எங்களை பார்த்தபடி என்னதான் நினைக்கிறாயோ எதுவுமே விளங்கலையே. இதெல்லாம் நிலாவோட கூற்று. ஐயா வந்து நிலாவுக்கு இப்ப குரலாயிட்டாங்க. நிலா பேசிட்டு இருக்கு இப்போ நம்மளோட. அண்டவெளியில் என் பூமி அனாதை இல்லை என்று அருகிலே உன்னை பார்த்து ஆனந்தப்படுகிறேன் நான். 1000 திறந்தாய் உன்னை ஆக்குவாரோ என்று எண்ணி அழகே உன்னை பார்த்து அன்றாடம் அழுகின்றேன் நான். ஏன்னா இப்ப மனிதன் அடுத்தது நிலாவுக்கு கால் பதிக்க போயிட்டான். அங்க போய் ஆயுத கிடங்கா உன்னை மாத்திருவானே அப்படின்னு சொல்லி அழுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, எந்த ஒரு பேருழைப்புக்கு பிறகும் இப்பொழுது ஆழ்ந்து உலங்கிக் கொண்டிருக்கிறாய். அடிக்கடி களைத்து போகும் சர்க்கரை நோயாளியான நீ. அதாவது அவங்க மனைவியை பத்தி, ஒரு பெண்ணை பத்தி அவங்க மனைவி வழியா சொல்றாங்க. மழை வரும் போல இருக்கே, தெருவில் யாரோ இருவர் பேசி கொண்டு போகிறார்கள். நிம்மதியா நம்ம தூங்குறோமா ஒரு தூக்கத்தை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் உறங்கிட்டேன். காலையில பள்ளிக்கு அனுப்பணும் குழந்தைய. நல்ல இரவு கொஞ்சம் எழுதிட்டு இருந்தது, உறங்கிட்டேன். நைட்டே சொல்லிட்டு தான் அவள்கிட்ட படுத்தேன். காலையில வந்து எனக்கு 6:30 மணிக்கு முழிப்பு வருது. ஐயோ பிள்ளைய அனுப்பணும், நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டணும், எவ்வளவு வேலைகள் இருக்கு. எல்லாமே இப்படி ஓடிட்டே இருக்கு. நைட்டை இரவே சொல்லிட்டேன், நான் எழுந்திரிக்க மாட்டேன், எல்லாமே இருக்கு, நீ எடுத்துட்டு போன. ஆனாலும் மண்டுக்குள்ள நமக்கு அது ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அது நம்ம மரபணுவில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இவர் சொல்கின்றார். மழை வரும் போல இருக்கே, தெருவில் யாரோ இருவர் பேசிக் கொண்டு போகிறார்கள். அலறி எடுத்துக் கொண்டெழுந்து மொட்டை மாடிக்கு விரைந்து ஓடுகிறாய். உங்கள் மரபணுவுக்குள் இன்றளவும் உயிர்த்திருக்கிறதா தாயே? காலம் காலமாக நீங்கள் துவைத்து காய வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆடைகளை பற்றிய அக்கறை. இதை விட ஒரு பெண்ணியத்துக்கு யாரு கவிதை எழுதிட முடியும்? அடுத்த கவிதை வந்து, வேற என்னும் வினாவை கைவிட விரும்பாத கடைக்காரரின் வாயடைக்க வேற சிலவற்றை வாங்கி நிமிர்ந்தேன். இது நம்ம எல்லாரும் 4 நாள் பண்றது. போய் கடைக்கு ஒரே ஒரு பொருள் வாங்க போவோம், 10 பொருள் வாங்கிட்டு வந்துருவோம். அவங்க சொல்றாங்க கடைக்காரன்ட்ட, எப்ப வேறன்னு என்கிட்ட கேட்காத, நான் எதையாவது வாங்கி வச்சிருவேன், அப்புறம் என் காசு போயிடும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் கவிதைகள். வேற ஒரு செலவுக்கு வைத்திருந்ததை கொடுத்து வேற வாங்கி கட்டி கொண்டு வந்த நான் இப்போது வாங்கி கட்டி கொண்டிருக்கிறேன் வீட்டம்மாவிடம். ரொம்ப அருமையா இருக்கும் இது. அடுத்தது வந்து, தமிழ்ல வந்து பிறமொழி சொற்கள் கலக்கக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப இதா இருப்பேன் நானு. அது போலதான் ஐயாவும் ஒண்ணு எழுதியிருக்காங்க. அதுவே அழகு அப்படின்ற கவிதை.
பிற மொழியின் புதுச்சொல் ஒன்று கிடைத்து விட்டால் பெருமலை புயலிலும் பேச புறப்பட்டு விடுகிறாய் நீ. நான் நிறைய நினைப்பேன், எங்கெங்கேருந்தோ கொண்டு வராங்களே, ஆவர்த்தனம் அப்படிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்களே இந்த மக்கள், எங்க இந்த கவிதைக்குள்ள புது கவிதை, நவீன கவிதை இப்படி எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்களே, நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. அதை தான் ஐயாவும் சொல்லி இருக்கின்றார்கள். உனது 1000 சொற்களை மிதிக்க அயலானின் 6-7 சொற்களை வளர்ப்பாயோ. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சொல்லுக்கு பல நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து ஒரு சொல் பல பொருள் உடைத்து. ஆனா உன்னுடைய 1000 சொற்களை நீ வந்து மிதிக்கிறதுக்கு இந்த அயலானோட ஒரு சில சொற்களை நீ வந்து கடன் கொடுக்கிறாயா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஒரு கவிதையோட நான் முடிச்சுக்கிறேன். கெட்டி மேளத்தின் போது அட்சதை அரிசியை வலிமை கொண்ட மட்டும் உன் மீது வீசி அடித்து வாழ்த்தினார்கள். உன்னை போன்ற பெண்களின் ஆற்றல்களில் மகிழ்ந்து வாழ்த்தி வீசுவதற்கான அட்சதை அரிசிகள் கிடைப்பதுதான் அரிதினும் அரிதாக இருக்கிறது மகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்சதை அரிசி அப்படின்ற கவிதை இது சிறந்த ஒரு கவிதை. இது வந்து கவிஞர்கள் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இது ஒரு கால கண்ணாடி தான். இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த நூலை படிக்கும் பொழுது பெண் சமுதாயம் எப்படி இருந்தது என்று மக்களுக்கு தெரியும். நன்றி இந்த வாய்ப்பிற்கு. இது வந்து ஒரு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு தான். நன்றி பொன். நன்றிங்க ஜெயபாஸ்கரன் ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி பிரதீபா. அதாவது பிரதீபா ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர். எனக்கு ஆரம்பத்துல இருந்து நாங்க வந்து நிறைய நல்ல பாடல் எழுதுறவங்க கூட. நல்ல அறிமுகம். நிறைய இப்ப நாம செய்துட்டு இருக்கிறது போல மலேசியாவில் அட்லாண்டா தமிழ் சங்கத்துல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் எங்களுக்கு அவங்க கூட ஒரு நல்ல தொடர்பு. பல நூல்களையும் வெளியிட்டு இருக்காங்க. பிரதீபா இன்னைக்கு வந்து நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஐயாவை பற்றி பேசுனதும் சரி, அல்லது கவிதைகளை பற்றி பேசுனதும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிறைவுக்கும் வந்துட்டோம். நிறைவுக்கு போறதுக்கு முன்பாக நான் வந்து தொடக்கத்திலே நான் வந்து பை அப்படிங்கிற கவிதையும் சொல்லியிருந்தேன், காதல் அப்படிங்கிற அந்த கவிதையும் சொல்லியிருந்தேன். அதாவது அது ரெண்டுமே எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, கவிஞன் என்பவன் இளமையானவன். அவனுடைய ஆற்றலா இருக்கட்டும், சிந்தனையா இருக்கட்டும், ஆழக்கடல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சமுதாய சிக்கலை கூட மிக எளிதாக சொல்லிவிட முடியும் அப்படிங்கிறது ஐயாவுடைய கவிதைகள்ல நம்மளால பார்க்க முடியுது. பாரதிதாசனுடைய கவிதை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்களை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்கின்றாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அத்தனை சோலையில இருக்கிற அத்தனை விஷயங்களுமே பூவா இருக்கட்டும், பட்டாம்பூச்சி, அப்புறம் எல்லாமே என்ன எழுது அப்படின்னு வந்து பாரதிதாசனை சொன்னிச்சான். அந்த மாதிரி ஐயாவை வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கின்ற விஷயங்கள் ஊடகவியலானதுக்கு அது செய்தி. ஆனா ஐயாவுக்கு அத்தனையுமே கவிதைகள் தான். கேள்விகள் அப்படிங்கிற இந்த கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த கேள்விகள் வந்து ஒரு பெண்ணை நோக்கி எப்போதுமே இருக்கின்ற ஒரு கேள்வி. இது ஒரு பெண்ணை நோக்கி எப்போதுமே இருக்கும். ஆனா நம்ம அந்த கேள்விகள்ல ரொம்ப சாதாரணமா கடந்தோம். ஆரம்பத்துல ரொம்ப எரிச்சலோடு கடந்தோம். அதுக்கப்புறம் இப்ப பழகிட்டோம். இந்த கேள்வியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பழகிட்டோம். மகளே, ஆனா ஒரு அப்பா வந்து அந்த கேள்விகளை எப்படி மகளிடத்திலேயோ அல்லது அவருடைய உணர்வுலையோ பிரதிபலிக்கிறாரு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நான் நினைக்கிறேன், எங்க அப்பாவும் அதை வந்து கடந்திருப்பாரு. ஆனா அதை பத்தி நாங்க பேசுனதே இல்லை. ரொம்ப போற போக்குல பேசியிருக்கலாம். ஆனா ஒரு அப்பாவுடைய உணர்வாக இது பார்க்கும்போது என்னமோ எங்க அப்பா என்கிட்ட பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா பெரும்பாலும் நாங்க அதை பற்றியே பேசிக்காத மௌன விடங்கள் நிறைய இருந்திருக்கு. மகளே, நீ பருவம் எய்தியது குறித்த கேள்விகள் எல்லாம் விடை சொல்லி ஓய்ந்து போனாள் உனது அம்மா. உனது திருமணம் பற்றிய விசாரணைகளுக்கெல்லாம் விடை சொல்லி வியர்த்து போனேன் நான். கைகூடி வந்த உனது கல்யாணத்திற்கான செய்முறைகள், சீர்வரிசைகள் பற்றிய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிக்க படாத பாடுபட்டு விட்டோம் நானும் உன் அம்மாவும். ஒரு வழியாக உனக்கு மனம் முடித்து ஓய்ந்து உட்காருகையில் உனது வயிற்றின் புழு பூச்சி பற்றிய கேள்விகள் புற்றீசல்களை போல் இப்போது பறக்க தொடங்கியுள்ளன. 5 மாதம் என்று அதற்கும் விடை சொல்லிவிட்டோம். முடிஞ்சிச்சா அப்படின்னா இன்னும் முடியலையா கேள்வி. சிசேரியனா இல்ல நார்மலா என கேட்கப்பட உள்ள அடுத்த 2 கேள்விகளுக்கும் சிசேரியன் என்று சொல்ல சித்தமாக இருக்கிறோம் நாங்கள். இப்போதெல்லாம் சிசேரியன் என்பது நார்மல் தானே தாயே.
எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அதாவது சிசேரியன்னு சொல்றதுக்கு அவர் முடிவு எடுத்துட்டாரு. ஆனா சிசேரியன் நார்மலா தானே சொல்றாங்க அப்படிங்கிறது. அஹ் இது கடைசியில முடிக்கும்போது ஒரு நகைச்சுவை தான். ஆனா ஒவ்வொரு பருவங்களிலும் அந்த தாய் தந்தை எதிர்கொண்டுகின்ற கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த மகளை நோக்கி எவ்வளவு பாயுதோ இல்லையோ, பெற்றோர்களை நோக்கி தான் நிறைய பாயுது. அதுவும் அந்த அப்பாவை நோக்கி பாயுது அப்படின்னும் போது ஒரு நகைச்சுவை, ஒரு எள்ளல், ஒரு நையாண்டி, அதோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊசிகள் நிறைய இந்த கவிதைகள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஐயா, எங்களை பொறுத்த வரைக்கும் மலேசியாவுல நான் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் நிறைய பேரை உங்ககிட்ட அப்படின்னும் போது அது எனக்கு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து இது ஒளிப்பதிவு செய்யறோம், அதையும் நம்ம வந்து சமூக வலைதளங்கள்லயும் பதிவு செய்வேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பொன் கோகிலம் எனக்கு ஒரு கவிதை வாசிச்சு போடுங்க, ஒரு காணொளி செய்யுங்க அப்படின்னு. நான் அதை பண்ணவே மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டா பண்ணணும்னு. ஆனா உங்களுடைய கவிதைகளை நான் அவசியம் செய்யணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கவிதைகளும் நான் சிலாகிக்கிறேன், என்னைய நான் பாக்குறேன். நிறைய பேருக்கு உங்களுடைய கவிதைகள் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பிரதிபா அட்லாண்டால அங்க பண்ணிருக்காங்க. இங்க நிச்சயம் அவசியம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மதி சார் ஆசிரியர் இருக்காங்க, ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க, அதோட நம்ம நிறைவு செய்துக்கலாம். அன்பு வணக்கம் ஐயா, அனைவருக்கும் அன்பு வணக்கம். எப்படின்னா ஏதோ ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு மரியாதை, ஏதோ ஒரு பரவசம், பாசம் எல்லாமே இந்த இந்த நம்ம ஆன்லைன்ல மீட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து சேருது என்னைய. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு ஐயாவை பார்க்க. அவரை பத்தியான அந்த சிந்தனைகள், அவரு நம்மளுக்கு சொன்ன சிந்தனைகள்ட்டு. அப்ப பொன் கோகிலம் வந்து ஒரு வாரமா அதை பத்தி நிறைய நம்மகிட்ட ஒரு சில பகிர்வுலாம் நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதுல நீயும் நானும்னு ஒரு கவிதை எனக்கு படிக்க நேர்ந்துச்சு. இந்த காலத்துல யாருமே நம்ப முடியலன்ட்டு. டைம் ஓடிடும் இப்போ நான் பேசுறேன்னா. அவ்வளோ மகிழ்ச்சி இது ஐயா. உங்களை ஆன்லைன்ல இப்படி சந்திக்கிறதே பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். அடுத்த தமிழகத்துக்கு வந்தா உங்களை சந்திக்கணும்ட்டு கடவுளை வேண்டிக் கொள்றேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றியா. நிறைய எழுதுங்கய்யா. உங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கு நாங்க ஒரு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. நன்றி 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 மதி சார். நம்ம சாந்தா டீச்சர் இருக்கீங்களா? இருக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. உங்களுடைய கவிதைகள் பொன் கோகிலம் அவர்களுடைய அறிமுகத்தில் சில கவிதைகள் தான் வாசிக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு பொன் சொன்ன அந்த பை, இப்படியும் யோசித்து ஒரு பையை பற்றி, பெரும்பாலும் பை போயிடுச்சுன்னா உயிர் போன மாதிரி நம்மளுக்கு வலிக்கும். அந்த பையில் ஒன்றும் இருக்காது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் இருக்காது தான். ஆனால் அந்த வலி இருக்கும் இல்லையா, அந்த வலியையும் கடைசியில் நீங்கள் அப்படியே ஒரு நகைச்சுவை முடிச்சு போட்டு நகர்த்திட்டு போயிருக்கீங்களே, அது உண்மையிலே பொன் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பு வருது. அப்புறம் இந்த மகள் இருந்த வீடு அப்படிங்கிற அந்த தலைப்பு இருக்கு இல்லையா, எனக்கு தொண்டை அடைக்குது பேசும்போது. அது ஒரு தகப்பனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வலி நிறைந்த வரி அது. ஆனால் ரொம்ப யதார்த்தமாக அப்படியே அசால்ட் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைப்பை போட்டு அதில் கவிதைகளை ஒன்று அப்படியே ஒரு மகளாக எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது அந்த கவிதைகள் படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த புத்தகங்கள் பொண்ணு வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை செய்வாங்க. இந்த அரிய வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மதி சார் சொன்ன மாதிரி தமிழகத்துக்கு வந்தால் உங்களை கட்டாயம் சந்திக்கணுங்க. வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திடுவோம். நேரா தமிழ்நாட்டுக்கு போய் ஐயாவை சந்திச்சிடுறோம். நம்ம அடுத்து எப்போ நமக்கு விடுமுறை கிடைக்குதோ, ஏன்னா அவர்கிட்ட பேச பேச நிறைய தெரிஞ்சுக்கொள்வோம். அவ்வளவு அறிவு, அவ்வளவு அனுபவம். அடுத்து விக்னேஸ்வரி டீச்சர் இருக்கீங்களா? அவங்க எல்லாம் வந்து பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்கள சரி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வச்சிருவோம் அப்படின்றதுக்காக. விக்னேஸ்வரி டீச்சர். வணக்கம் பொன். வணக்கம் ஐயா. எனக்கு தப்போன் கேக்குது டீச்சர். ரொம்ப யதார்த்தமான கவிதைகள், வாழ்வின் கூறுகளை வந்து ரொம்ப அப்படியே மெதுவா அப்படியே எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. எனக்கு வந்து மகள் நிறைந்த வீடு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வந்து என்னுடைய தாத்தாவோட ஞாபகம் ரொம்ப வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு வாசிப்பு பழக்கம் வந்து என்னுடைய தாத்தாட்டையும் தான் எனக்கு வந்துச்சு. நீங்க மகளை பத்தி சொல்றப்ப என்னுடைய தாத்தா அடிக்கடி வந்துட்டு பேத்தியா பார்க்காம ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை என் கூட ரொம்ப பகிர்ந்துக்குவாரு. நீங்க ஒவ்வொரு கவிதையா வாசிக்கிறப்ப எனக்கு அவருடைய நினைவுகளை கொண்டு போய் ரொம்ப நிப்பாட்டிடுச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. முடிஞ்சா இது வந்து 2ஆம் பாகம் செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்.
மிக்க ஐயா நன்றி. தமிழ் அதாவது மலேசியால இருந்து உங்களுக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டாங்க, 2ஆம் பாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நிறைவாக நம்ம நிறைவு செய்து விடுவோம். 1 மணி நேரம் கடந்ததே தெரியலன்னு சொல்லலாம். நிச்சயமாக நாங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தா அவசியமா ஐயா அவர்களை சந்திக்கணும் அப்படிங்கறது எனக்குமே ஆசை. யாம் பெற்ற இன்பம் பெருக எங்களுடைய கவிமூன்றில் குழுமம் அப்படிங்கிறது தான். ஐயா உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய எப்படி சொல்றது, இன்னும் இன்னும் நிறைய எங்களுக்கு கொடுங்க. இன்னும் நாங்க சிலாகிக்கிறோம், நிறைய பேசுறோம், நிறைய கொண்டாடுறோம் உங்களை அப்படிங்கிறது தான். எனக்கு உண்மையில் பிரபாகர் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் வாசித்த கவிதைகளை தாண்டி எங்களோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுடைய கவிதைகள். உணர்வு வழியாக உணர்கின்றோம் அப்படிங்கறத தாண்டியும் சிரிக்கிறோம். அந்த உணர்வுகளை மெய்ப்பாட்டியல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளை வந்து தொல்காப்பியர் 8 கூறுகளா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அத்தனையும் இதுக்குள்ள இருக்கு. கோவம்னா கோவம் இருக்கு, ஆனா கோவத்தை கடக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு சிரிப்பை கொடுத்துடுறீங்க. அந்த சிரிப்பை கடக்கிறதுக்குள்ள இன்னொரு வலியை கொடுத்துடுறீங்க. அந்த வலியை கடக்கிறதுக்குள்ள ஒரு சிந்தனையை கொடுத்துடுறீங்க. அப்படின்னும் போது எல்லாமுமாக எல்லாருடைய ரசனைகளையும் இந்த நூலும் உங்களுடைய வரிகளும் கொடுத்திருக்கின்றன. உங்களுடைய அறிமுகத்துக்கும் சரி, அட்லாண்டா எனக்கு தேர்தல் தெரியல மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பிரதிபா ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைவு செய்வதற்கு முன்பாக திவ்யா வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை இப்ப நிறைவு செய்திருவாங்க. நன்றி அக்கா. சரி, அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன்னா முதல்ல வந்துட்டு பொன் கோகிலம் அக்காவுக்கு மிக்க நன்றி. மதி சார் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு இந்த எங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன வயசு தான். இந்த சிறு வயசுலயே வந்துட்டு ஐயா போன்ற ஆட்களை வந்து பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அக்கா. ஏன்னா நாங்க நேரடியா சந்திச்சிருந்தோம். சந்திக்கும் போது ஏறக்குறைய அக்கா பேசிட்டே இருந்தாங்க ஐயாவை பத்தி. ஐயாவோட புத்தகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்க போஸ்டர் எல்லாம் செஞ்சாச்சு, பதாகையெல்லாம் செய்து குழுல பகிர்ந்துடுறோம்க்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன வேலை ஒண்ணு, ஆனா நாங்க செய்த வேலை ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஐயாவுக்கு பதாகையெல்லாம் செய்து இன்னைக்கு வந்து நம்ம போட்டுறோம் அப்படின்ட்டு. அக்கா பேசும்போது சொல்லும் போதுதான் ஐயாவுடைய வயது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கவிதையை படிக்கும்போது ஐயாவுக்கு இருந்த ஒரு ஒரு 30-40 வயது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு யூகிப்பு மண்டைக்குள்ள இருந்தது. அக்கா வயதை சொன்னதுக்கு அப்புறம் வேற லெவல் ஐயா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா எளிதில் அது இலகுவாக மனசுல நிக்கக்கூடிய கவிதைகளை வந்து ஐயா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. மேலும் இன்னைக்கு ஐயாவுடைய கவிதைகளை வந்துட்டு அக்கா அவங்களுடைய வாசக பார்வையை எடுத்து வச்சிருக்காங்க. அக்காவுக்கும் மிக்க நன்றி. கூடவே வந்துட்டு பிரதிபா மேடம் அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. ஸோ இதோட ஏன்னா ஒரு நீண்ட நேர உரையாடல் நினைக்கிறேன். இது உரையாடல்ன்றதை விட ஒரு அழகான கவிதை பூங்கா வந்து இன்னைக்கு உருவாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இன்று இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் அழகானது ஒரு கவிதைகளை அக்கா வந்துட்டு அப்படியே பாடல் மாதிரி நம்ம காதுகளுக்கு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி சொல்லி அனைவருக்குமே மிக்க நன்றி கூறி நம்ம விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி. பொன் கோகிலம் ரொம்ப சிறப்பா செஞ்சீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றி ஐயா. அக்கா வெளியாயிட்டாங்க, நான் தெரிவிச்சிடுறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி ஐயா. நம்ம வெளியாகலாம் எல்லாருமே. ரொம்ப நன்றி அனைவருக்கும். வணக்கம். ஓகே.